நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ட்ரூலி நாசரத் பார்வையாளர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி செய்திகளை காணலாம். தலைப்புச் செய்திகள். தமிழர் திருநாளை கொண்டாடிய நஸ்ரத் கல்வி குழுமம். நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் பெற்ற விருதுகள். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டுப் போட்டிகள். இனி விரிவான செய்திகள். தமிழர் திருநாளை கொண்டாடிய நஸ்ரத் கல்வி குழுமம். கடந்த 13/1/2025 அன்று நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது. அதில் நஸ்ரத் குழுமத்தின் செயலாளர் திரு AN என்ஜிமேர்ஸ் அவர்கள், நஸ்ரத் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி என்ஜலன் அவர்கள், துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் அவர்கள் மற்றும் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸில் இருந்து சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்திருந்தனர். பாரம்பரிய நடனமான பரதம், கரகம், கும்மி, சிலம்பம், நாட்டுப்புற நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. மாணவருக்கான போட்டிகளில் கரும்புடைத்தல், உரியடித்தல், கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடைபெற்றது. தாய்லாந்து, பிலிப்பைன்ஸில் இருந்து வந்த சிறப்பு விருந்தினர்களும் போட்டியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பு செய்தனர். இறுதியாக ஆடல் பாடல் கொண்டாட்டத்துடன் பொங்கல் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. கடந்த 13/1/2025 அன்று நாசரத் B.Ed மகளிர் கல்வியியல் கல்லூரியில் பொங்கல் தினத்தை கொண்டாடினர். அன்று பகவத்கீதை, பைபிள், குரான் ஆகிய 3ஐயும் வாசித்து சமத்துவ பொங்கல் நிகழ்வினை மாணவிகள் தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து நடனம், பொங்கலை குறித்த சிறப்பு கவிதைகள், சிறப்பு உரை மற்றும் உழவர்களை மேன்மையாக கொண்ட ரங்கோலி, குக் வித்அவுட் ஃபயர் போன்ற போட்டிகளும் மாணவிகள் இடையே நடைபெற்றன. நடைபெற்ற போட்டிகளுக்கு B.Ed கல்லூரியின் முன்னாள் மாணவிகளும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் ஆசிரியர்களுமான திருமதி சந்திரா மற்றும் திருமதி ஷர்லி குயின் அவர்களும் நடுவர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். கலை நிகழ்ச்சிகளுக்கு முத்தாய்ப்பாக இறுதியில் மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கும்மி அடித்து பொங்கல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வந்தனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 10/1/2025 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் தமிழர் திருநாளை முன்னிட்டு பேச்சு போட்டி நடைபெற்றது. மாணவ மாணவியர் மிக திரளாக கலந்து கொண்டனர். மாணவர்கள் காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், அறுவடை திருநாள், ஜல்லிக்கட்டு ஆகியவற்றை குறித்து மிக சிறப்பாக உரையாற்றினர். இப்போட்டியில் திருமதி ஜெனிட்டா மற்றும் திருமதி சுபா அவர்கள் நடுவர்களாக பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அரையாண்டு தேர்வில் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு ரேங்க் பேட்ஜும் வழங்கி பள்ளி முதல்வர் அவர்கள் தமிழர் திருநாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். இறுதியாக மகிழ்ச்சியுடன் தமிழர் திருநாளின் கொண்டாட்டம் நிறைவுற்றது. கடந்த 10/1/2025 அன்று ஆவடி காமராசர் நகரில் உள்ள தி நாசரத் அகாடமி பள்ளியில் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழருக்கு உரித்ததான நடனமாகிய பரதநாட்டியம், சிலம்பாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கும்மி ஆகிய நடனங்கள் மூலம் தமிழர் திருநாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து KG மாணவர்கள் உழவர்களின் பெருமையை விளக்கும் வகையில் நடனமாடி மகிழ்ந்தனர். 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வில்லுப்பாட்டு மூலம் தமிழர் திருநாளை விளக்கினர். மேலும் திருமதி நளினா, திருமதி கனி மற்றும் திருமதி விக்டோரியா தமிழர் திருநாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கி கூறினர். இறுதியாக தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடினர். கடந்த 13/1/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் KG பிரிவிலும் பள்ளியின் வளாகத்திலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். அன்று KG பிரிவில் பயிலும் மழலையர்கள் நம் பாரம்பரிய உடையை அணிந்தும் நடனம் ஆடியும் பொங்கல், கரும்பு போன்றவற்றை உண்டும் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் வளாகத்தில் சிறப்பு நடனம், பொங்கலை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை குறித்து மாணவர்களின் உரையாடல், சிறப்பு பட்டிமன்றம், பாரம்பரிய உடையில் 6ஆம் வகுப்பு மாணவர்களின் ராம்ப் வாக், 8ஆம் வகுப்பு மாணவர்களின் ரங்கோலி போன்றவை பொங்கல் தினத்தை மேலும் மெருகூட்டியது. இறுதியாக பள்ளியின் முதல்வர் பொங்கல் குறித்ததான சிறப்பு உரையை அளித்தவுடன் நிகழ்ச்சி நிரல் நிறைவுடன் முடிவு பெற்றது. நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் பெற்ற விருதுகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும்
நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் 10 பேர் தேர்வு செய்யப்பெற்று பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் யூனிவர்சிட்டி நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் கேடயங்களையும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற்றது. மாணவ செல்வங்கள் தங்கள் பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என்று பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டுப் போட்டிகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியை சார்ந்த மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் பல சாதனைகளை புரிந்து வருகின்றனர். அதற்கு சான்றாக மாஸ்டர் ஜே பொன்மாறன் ரிதீஷ் யங் வாரியர் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் ஆர்ட் ஈவெண்ட் நடத்திய வேர்ல்ட் லைவ் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு மற்றும் 2வது ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் யோகாசனா சாம்பியன்ஷிப் 2024 நடத்திய வேர்ல்ட் லைவ் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் யோகா போட்டியில் மாஸ்டர் ஒய் மது ஷர்வன் மற்றும் மாஸ்டர் ஜே பொன்மாறன் ரிதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜபுகுமார் அவர்கள் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.